गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி. விளம்பினாம சம்வத்சரம் தட்சிணாயனம் வருஷ ருத்து சிம்ம மாதம், அதாவது ஆவணி மாதம், கிருஷ்ணபக்ஷம் அமாவாஸ்யா புண்ணியதிதி, பூர்வ பல்குனி நட்சத்திரம், அதாவது பூர நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம். இது பிரகலாத சரித்திரத்துக்கு பூர்வ பீட்டிகையாக இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஏற்பட்ட ஒரு அத்தியாயம். அதை இன்றைக்கி அத்தியானம் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி என்னென்னா செப்டம்பர் 9 தான் நான் பிறந்தது. ஸோ இன்றைக்கி 77 வருஷங்கள் பூர்த்தியாகிறது. அதோடு கூட நான் அமெரிக்காவில் இறங்கினது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 1969. என்னோடய 28 வருஷங்கள் பூர்த்தியானோன்னு இறங்கினேன்.
ஸோ அதனால் இன்னொரு புனர்ஜென்மம் எடுத்த மாதிரி அமெரிக்காவுக்கு வந்த நாளும் 49 வருஷங்கள் முடிகிறது. இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி பகவானை ஞாபகம் வச்சுட்டு பகவானை கிருத்தஜத்தையோடு நமஸ்காரம் பண்ணி எனக்கு இத்தனை பாக்கியங்களை கொடுத்த சுவாமியை ரொம்ப கிருத்தஜத்தையோடு கூட நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அத்தியாயனத்தை ஆரம்பிப்போம். ரொம்ப வசதியான அத்தியாயம் இன்றைக்கி. இதற்கு முன்பு 7வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்தில் ஹிரண்யகசிப்பு அம்மாவெல்லாம் சாந்துவனம் பண்ண அவள்லாம் ரொம்ப துக்கப்பட்டாள். ஹிரண்யாக்ஷன் வதம் ஆன பொண்ணு தன்னுடைய பிராத்தாவான ஹிரண்யாக்ஷனை மகாவிஷ்ணு வதம் செஞ்ச பிறகு அவள்லாம் ரொம்ப துக்கமாக இருந்தபோது ஹிரண்யகசிப்பு அவளை சாந்துவனம் பண்ணான். ஜனனம் மரணம் இதெல்லாம் ஏற்படுறது சகஜம், இதுக்காக நீங்கள் வருத்தப்படலாமான்னு சொல்லி சாந்துவனம் பண்ணிவிட்டு, ஆனால் எந்த ஒரு மகாவிஷ்ணு என்னுடைய பிராத்தாவான ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணாலோ அவனை நான் சரியாக வதம் பண்ணணுங்கிறதாக மனசில் ஒரு கோலை வச்சுண்டு ஒரு வைஷமிய புத்தியோடு கூட ஒரு துவேஷமான மனப்பான்மையோடு கூட அவன் தபஸ் பண்ணான். எனக்கு தனக்கு நல்ல சக்திகள்லாம் வந்தனும், மகாவிஷ்ணுவை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தபஸ் பண்ணான். அந்த தபஸ் பண்ணுற போது என்னென்ன ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். 3வது அத்தியாயத்தில் வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரே ஸ்லோகத்தில் இந்த 3வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொல்கிறாள். திருத்தீயே தஸ்ய தபசா தப்தம் வீக்ஷ ஜகத்விதிஹி ஆகத்ய விஸ்மிதஸ்தேன சம்ஸ்துதஸ்ய வரானதாத்து. பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணான் ஹிரண்யகசிப்பு. அவன் பண்ண தபஸ்னால லோகம் முழுக்க ஜெகத்து 3 லோகங்களும் தபிச்சுது தாங்க முடியாமல் அவனுடைய தபஸ் சக்தியினால். அப்பொழுது பிரம்மா அவனுக்கு முன்னாடி வந்து அவனுடைய தபஸ் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவன் கேட்ட வரங்களெல்லாம் கொடுத்தாள். அவன் என்னென்ன வரங்கள் கேட்டான்ங்கிறதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் சம்மரியை சொன்னால் ஸ்ரீதரர். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே திருத்தீயோऽध्यायः. நாரத உவாச்ச ஹிரண்யகசிபூராஜன் அஜேயம் அஜராமரம் ஆத்மானம் அப்ரதித்வந்த்வம் ஏகராஜம் யதித்சத. யுதிஷ்டிரருக்கு கதை சொல்லிட்டு வர நாரத சுவாமி சொன்னாள், ஹிரண்யகசிப்பு தபஸ் பண்ணினான் பிரம்மாவை நோக்கி. தன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதவனாக இருக்க வேண்டும் என்றும், ஜரேன்னா வயசால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், மரணம் இதெல்லாம் இல்லாதவனாகவும், இந்த 3 லோகத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் கூட ஒரே ராஜாவாகவும் இருக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட அபிலாஷையோடு கூட தனக்கு யாரும் சத்ருவாக இருக்கப்படாது, எல்லா சத்ருவையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்கணும் அவனுக்கு என்பதற்காக தபஸ் பண்ணான் பிரம்மாவை நோக்கினாள். ஹிரண்யகசிபூராஜன் அஜேயம் அஜராமரம் ஆத்மானம் அப்ரதித்வந்த்வம் ஏகராஜம் யதித்சத. சதேபே மந்தரக்த்ரோண்யாம் தப பரமதாருணம் ஊர்த்வபாகு நபோ திருஷ்டி பாதாங்குஷ்டாஸ்ரிதாவனி. ஹிரண்யகசிப்பு எப்படி தபஸ் பண்ணான்னு சொன்னால், கைகள் 2ஐயும் உயரக்க தூக்கிண்டு கண்களால் ஆகாசத்தையே பார்த்துண்டு கால் கட்டவரல்னால் பூமியை தொட்டுண்டு பாக்கி காலெல்லாம் முழுக்க ஊன்றாமல் மந்தரமலைங்கிற மலையினுடைய குகைக்குள்ளே ரொம்பவும் உக்ரமான ஒரு தபஸை பண்ணினான். ஒரு பானம் பண்ணாமல் ஒன்றும் ஆகாரம் இல்லாமல்னுட்டு சொன்னாள். சதேபே மந்தரத்ரோண்யாம் தப பரமதாருணம் ஊர்த்வபாகு நபோ திருஷ்டி பாதாங்குஷ்டாஸ்ரிதாவனி ஜட்டாதீதிதி பீரேஜே संवर्तार्कैवांशुभिः तस्मिन् तपस्तप्यमाने தேவாஸ்தானானி பேஜிரே. ஹிரண்யகசிப்பு மந்திர மலைக்குள்ளே குகைக்குள்ளே தபஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த தப்போபலத்தினால அவனுடைய ஒவ்வொரு மயிர்காம்புகள்லேருந்தும் பிரகாசமான ஒளி வெளியில் எங்கேயும் பரவி இருந்துதான். அது எவ்வளவு பிரகாசமாக இருந்ததுனால் சூரியனுடைய பிரகாசம் கூட மங்கி போக முடியாது, அவ்வளோ பிரகாசமாக அவனுடைய ஒவ்வொரு மயிர்காம்புகள்லேருந்தும் ஜொலிச்சுண்டு தபஸ் சக்தியினாலே வந்துதான். அவனுடைய தபஸனுடைய உக்ர வேகத்தை பார்த்துவிட்டு தேவதைகளெல்லாம் எல்லா இந்திராதி தேவதைகள்லாம் எப்பொழுதும் அவள் அப்படி சுற்றிகிட்டே இருப்பாள். எங்கே பார்த்தாலும் 3 லோகத்துலேயும் சஞ்சாரம் பண்ணிட்டுருப்பாள். எங்கேயும் சஞ்சாரம் பண்ணாமல் அவள் வீட்டுக்குள்ளே அடங்கி
செல்ஃப் இம்ப்ரெசன்மெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்துட்டாள்னு சொன்னாள். ஜட்டாதீதிதி பீரேஜே சம்வர்த்தார் கைவாம்சுபி தஸ்மின் தபஸ்தப்யமானே தேவாஸ்தானானி பேஜிரே தஸ்ய மூர்த்னா சமுத்பூதா சதூமோக்னிஸ்தபோமயः திரியகூர்த்வமதோ லோகான் அதபத் விஸ்வகீரிதா. அவன் பண்ண உக்ர தபஸ்னால அவனுடைய உடம்புலேருந்து ஜுவாலை ஒரேடியாக எரிஞ்சின்று வெளியில் வந்தது அவனுடைய தலைக்குள்ளேருந்து. அதுலேருந்து பரவி எங்கே பார்த்தாலும் தூமம், புகை மண்டலங்கள் எங்கே பார்த்தாலும் பரவி 3 லோகங்கள், மேலே லோகங்கள் கீழே லோகங்கள் எல்லாத்தையும் பரவின்றது. ஒரேடியாக சூட ஆரம்பிச்சு கொடுத்து எல்லாத்துலேயும். சுக்ஷுபு நத்யுதன்வந்தா சத்வீபாத்ரி சசாலபூ நிபேது சக்ரஹாஸ்தாரா ஜஜ்வலுஷ்ச திசோ தச. அவனுடைய உக்ர தபஸ்னால எல்லா நதிகளும் எல்லா சமுத்திரங்களும் ஒரேடியாக அலைகள் அடிச்சுட்டு கொந்தளித்து எழ ஆரம்பிச்சுது. பூமியில் இருக்கப்பட்ட மலைகள் தீபங்கள் எல்லாம் பூகம்பம் ஏற்பட்டால் எப்படி ஆடுமோ அப்படி ஆட ஆரம்பிச்சுது, சுனாமியில் ஆடுற மாதிரி. நட்சத்திரங்கள்லேருந்து எல்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழ நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் மாறாக நடக்க ஆரம்பிச்சு கொடுத்து, அதுகள் போகிற பாதையிலேருந்து நழுவி விழ ஆரம்பிச்சு கொடுத்து. எல்லா திக்குகள்லேயும் ஒரேடியாக எரிய ஆரம்பிச்சது அவனுடைய தபோ சக்தியினால். நாள் சுக்ஷுபு நத்யுதன்வந்தா சத்வீபாத்ரி சசாலபூ நிபேது சக்ரஹாஸ்தாராக ஜஜ்வலுஷ்ச திசோ தச. 10 திக்கும் எரிய ஆரம்பிச்சது. நாள் தேன தப்தா திவம் தியக்த்வா பிரம்மலோகம் யயுசுராக தாத்ரே விஜ்ஞாபயாமாசு தேவதேவ ஜகத்பதே தைத்யேந்திர தபசா தப்தா திவிஸ்தாத்தும் ந சக்னுமா. இந்த தபஸ்னால அதனுடைய சக்தியினால் தாங்க முடியாமல் தேவதைகள் எல்லாரும் ஓடினாள் பிரம்மலோகத்துக்கு, பிரம்மாவை நோக்கி. அங்கே போய் பிரம்மா காலில் விழுந்து அவா ரொம்ப கெஞ்சி கேட்டுண்டாள். ஹே தேவதேவா, ஹே ஜெகத்பதே, ஹே பிரம்மதேவனே, இந்த இரண்யகசிபனுடைய தபஸ்னால நாங்கள்லாம் எரிஞ்சுன்னு இருக்கோம், தாங்க முடிய மாட்டேங்கிறது. தைத்யேந்திர தபசா தப்தா திவிஸ்தாத்தும் ந சக்னுமா. எங்களால் தேவலோகத்திலே இருக்க முடியல, ரொம்ப வருத்தப்படுறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம். நாள் தஸ்யோபசமம் பூமன் விதேஹி எதி மன்யசே லோகான யாவன்னங்ஷ்யந்தி பலிஹாராத்தவாபிபூ. நீங்கள் தான் இந்த லோகங்கள் எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கப்பட்ட பிரம்மதேவன். நீங்கள் சரின்னு நினச்சாக்க இந்த லோகத்தில் ஏற்படுற கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி இதெல்லாம் முத்தாப்பு போடுறதுக்கு என்ன உண்டோ அதை செய்ய வேண்டும். எல்லாரும் அழிஞ்சுட்டு இருக்குமே, அதை அழியாமல் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. எல்லாரும் நசிச்சு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமைன்னு இறஞ்சி காலில் விழுந்தாள். தஸ்யாயம் கில சங்கல்பா சரதோ துஷ்சரம் தபா ஸ்ரூயதாம் கிம் ந விதிதா தவாதாபி நிவேதிதம். ஹிரண்யகசிபு ரொம்ப உக்கிரமான தபஸில் இந்த மந்தர மலையினுடைய குகைக்குள்ளே பண்ணிட்டுருக்கான். அந்த தபஸுனால்தான் இதெல்லாம் நடக்கிறது. அவன் என்ன காரணத்துக்காக இந்த தபஸ் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியாட்டா கூட நீங்கள் போய் அவனை கேட்டு அவனுடைய மனசில் என்னத்தினால இந்த தபஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுண்டு அவனை சாந்தவனம் பண்ண வேண்டியது உங்கள் கடமைன்னு பிரம்மதேவங்காலில் போய் விழுந்தாள் தேவதைகள் எல்லாம். சிருஷ்ட்வா சராச்சரமிதம் தபோயோக சமாதினா அத்தியாத்தே சர்வதிஷ்ணேபியா பரமேஷ்டி நிஜாசனம் ததகம் வர்த்தமானேன தபோயோக சமாதினா காலாத்மனோச்ச நித்யத்வாத் சாதயிஷ்யே ததாத்மனா. பிரம்மதேவன் அவருடைய தபஸினாலையும் சக்தியினாலையும் இந்த 3 லோகத்துக்கும் தலைவனாக ஏற்படுத்தப்பட்டவர். அவருடைய தப பலத்தினால அவர் எல்லா தேவதைகளுக்கும் மேலே இருந்துருக்கப்பட்டவர். அவர்தான் இந்த காலத்துக்கும் இந்த சிருஷ்டிக்கும் அதிபதியாக இருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட அந்த பிரம்மா என்ன சொன்னால், நான் பிரம்மாவாக இருக்கிறதுனுடைய காரணமே என்னென்னா இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லாரையும் ரட்சிக்க வேண்டிய கடமைப்பட்டவன். அதனால் நான் பிரம்மா உள்ளான பிரம்மத்துவத்தை நான் கடைபிடிக்கிறேன்னு சொன்னாள்.
அந்யதேதம் விதாஸ்யேஹம் அயதா பூர்வமோஜசா கிமன்யை கால நிர்தூதைஹி கல்பாந்தே வைஷ்ணவாதிபிஹி. பிரம்மா சொன்னாள், இந்த இரண்யகசிபனுடைய எண்ணமே என்னென்னா, என்னுடைய நன்னா தபஸ் பண்ணி லோகத்தில் இருக்கப்பட்ட பக்தி பூர்வமாகவும் அபக்தியாலும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கர்மாக்களையும் மாற்றுவது தான் அவனுடைய உண்மையான எண்ணம். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், துருவலோகத்து மட்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சு 3 லோகங்களையும் ஜெயிச்சு அதுக்கு தலைவனாகி பிரம்மாவனுடைய ஸ்தானத்தை பிடிக்க வேண்டும் என்பதாக அவனுடைய எண்ணம். அதுதான் அதுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாள். இது சுஷ்ரும நிர்பந்தம் தப பரமமாஸ்திதா விதத்ஸ்வானந்தரம் யுக்தம் ஸ்வயம் திரிபுவனேஸ்வர. அவனுடைய எண்ணம் என்னென்னா, இரண்யகசிபனுடைய தபஸனுடைய நோக்கமே என்னென்னா, உங்களுடைய பதவி பிரம்ம பதவி இருக்கே அதையே அவன் அடைய வேண்டும், 3 லோகங்களுக்கும் தலைவனாக வேண்டும், தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்து எல்லாத்தையும் அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருக்க செய்ய வேண்டும் என்பது தான் அவனுடைய எண்ணம். அதுக்காகத்தான் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறதா தெரிஞ்சுட்டு காலில் விழுறது எங்களுக்கு. தவாசனம் த்விஜகவாம் பரமேஷ்டியம் ஜெகத்பதே பவாய ஸ்ரேயசே பூத்தியை க்ஷேமாய விஜயாயச்ச. அதனால ஏ பிரம்மன்னு, உங்களுடைய ஸ்தானம் இருக்கே அது என்னென்றால், பிராமணாள், கோ, பசுமாட்டு கூட்டங்கள் இதெல்லாம் ரட்சிக்கிறவர் நீங்கள், பிரம்மண்யத்தை காப்பாற்றுறவர். அப்பேற்பட்ட உங்களுடைய பதவிக்கே அவன் அடைய வேண்டும் என்று விரும்பி தபஸ் பண்ணுறான். அவன் இதை பிரம்ம பதவியை ஏற்றுனுட்டா இந்த கோரக்ஷனை பிராமணத்துவ ரக்ஷனை எல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் தான் காப்பாற்றணும். நான் இது விஜாபிதோ தேவை பகவான் ஆத்மபூர்நிருப பரிதோ பிருகுதக்ஷாத்யை யயோ தைத்யேஸ்வராசிரமம். இவ்வாறாக எல்லா தேவதைகளாலும் பிரம்மா கெஞ்சி கேட்கப்பட்ட உடனே அவர் பிருகு தக்ஷன் இவாளோடு சேர்ந்துட்டு உடனே தன்னுடைய இடத்த விட்டு ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணுற இடத்துக்கு போய் சேர்ந்தாள். அவனை போய் பார்த்தாளாம். நததர்ஷ பிரதிச்சன்னம் வல்மீக திருணகீச்சகை பிபீலிகாபிராச்சீர்ணம் மேதத்வங் மாம்சசோணிதம் தபந்தம் தபசாலோகான் யதாப்ராபீதம் ரவிம் விலக்ஷ்ய விஸ்மித பிராக அசன்ஸ்தம் ஹம்சவாகனா. அன்னபக்ஷி மேலே உட்கார்ந்துட்டு அதில் அன்னபக்ஷி மூலமாக பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த பிரம்மா பிருகு தக்ஷன் இவாளோடு கூட இரண்யகசிபு இருக்கிற தபஸ் பண்ணிட்டு இருக்கிற மந்திர துரோணங்கிற மந்திர மலைக்கு பக்கத்தில் உள்ள கிரகங்களில் போனாள். அங்கே போனால் இரண்யகசிபுவை காணும். ஆனால் அவனுடைய மூடியெல்லாம், அவனுடைய உடம்பெல்லாம் மூடப்பட்டு ஒரு புத்து இருந்தது, ஒரு கரையாம்புத்து. அந்த கரையாம்புத்து மேலே மூங்கில் மரம் புல்லெல்லாம் மண்டி கிடந்தது. அதுக்குள்ளே அவனுடைய உடம்பு இருக்குது. ஏன்னா அவன் தபஸ் பண்ணி அவனை சுற்றி கரையாம்புத்து கம்ப்ளீட்டாக மூடி பிடித்தவனை. அதுக்குள்ளே இருந்துட்டுருக்கான். அவங்ககிட்ட சதை இல்லை, ரத்தம் இல்லை, எல்லாம் சுண்டி போச்சு. எலும்பும் தோலுமாக இருக்கான். ஒன்லி ஸ்கெலிட்டன் மாதிரி இருந்துட்டுருக்கான், தபஸ் பண்ணிட்டுருக்கான். ஆனால் அவனுடைய தபஸ் சக்தியினால் 3 லோகங்களும் கிடுகிடுன்னு ஆடுறது. அதனுடைய ஜுவாலையினால் லோகங்கள்லாம் எரியிறது. அதை பார்த்தால் பிரம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாள். அவனுடைய தபஸனுடைய சக்தியை பார்த்து அவனை நோக்கி பேச ஆரம்பித்தாள். அடுத்த சில ஸ்லோகங்களில் பிரம்மா இரண்யகசிபுவை நோக்கி பேச போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே திருத்தீயோऽध्यायः. ஸ்ரீநாரத உவாச்ச ஹிரண்யகசிபூராஜன் அஜேயம் அஜராமரம் ஆத்மானம் அப்ரதித்வந்த்வம் ஏகராஜம் யதித்சத சதேபே மந்தரத்ரோண்யாம் தபः பரமதாருணம் ஊர்த்வபாஹுர்நபோ திருஷ்டிः
ऊर्ध्वबाहुर्नभो दृष्टिः पादाङ्गुष्ठाश्रितावनिः पादाङ्गुष्ठाश्रितावनिः जटादीदिति भीरेजे जटादीदिति भीरेजे संवर्तार्क इवांशुभिः संवर्तार्क इवांशुभिः तस्मिन् तपस्तप्यमाने देवास्थानानि भेजिरे देवास्थानानि भेजिरे तस्य मूर्ध्ना समुद्भूतः सधूमोऽग्निस्तपोमयः तिर्यग् ऊर्ध्वमधोलोकान् प्रातपत् विश्वगीरितः चुक्षुभुः चुक्षुभुर्नद्युदन्वन्तः सद्वीपाद्रिश्च चालभूः निपेतु सग्रहास्ताराः जज्वलुश्च दिशो दश तेन तप्ता दिवं त्यक्त्वा ब्रह्मलोकं ययुःसुराः धात्रे विज्ञापयामासु देवदेव जगत्पते दैत्येन्द्र तपसा तप्ताः दिवि स्थातुं न शक्नुमः तस्य चोपशमं भूमन् विधेहि यदि मन्यसे लोका न यावन्नङ्क्ष्यन्ति बलिहारास्तवाभिभूः तस्यायं किल संकल्पः चरतो दुश्चरं तपः श्रूयतां किं न विदितः तवाथापि निवेदितं सृष्ट्वा चराचरमिदं तपोयोगसमाधिना अध्यात्ते सर्वधिष्ण्येभ्यः परमेष्ठी निजासनं तदहं वर्धमानेन तपोयोगसमाधिना कालात्मनोश्च नित्यत्वात् साधयिष्ये तथात्मनः अन्यथेदं विधास्येहम् अयथा पूर्वमोजसा किमन्यैः कालनिर्धूतैः कल्पान्ते वैष्णवादिभिः इति शुश्रुमनिर्बन्धं तपः परममास्थितः विधत्स्वानन्तरं युक्तं स्वयं त्रिभुवनेश्वर तवासनं द्विजगवां पारमेष्ठ्यं जगत्पते भवाय श्रेयसे भूत्यै क्षेमाय विजयाय च इति विज्ञापितो देवैः भगवान् आत्मभूनृप परितो भृगुदक्षाद्यैः ययौ दैत्येश्वराश्रमं न ददर्श प्रतिच्छन्नं वल्मीकतृणकीचकैः पिपीलिकाभिराचीर्णं मेधस्त्वं
மேதத்வம் மாம்சசோணிதம் தபந்தம் தபசாலோகான் தபந்தம் தபசாலோகான் யதாப்ராபிஹிதம் ரவிம் யதாப்ராபிஹிதம் ரவிம் விலக்ஷ்ய விஸ்மிதப்ராக விலக்ஷ்ய விஸ்மிதப்ராக அசம்ஸ்தம் ஹம்சவாகனः அசம்ஸ்தம் ஹம்சவாகனः. ஸ்ரீ ஹரையே நமः. அடுத்த 17வது ஸ்லோகத்திலேருந்து பிரம்மா பேச ஆரம்பிக்கிறாள். ஸ்ரீ பிரம்மோவாச்ச உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே தபஸ்ஸித்தோசி காஷ்யப வரதோகமனுப்ராப்தோ விரியதாம் ஈப்சிதோ வரஹ. பிரம்மா ஹிரண்யகசிபு நோக்கி பார்த்து அவன் எறும்பும் தோலுமாக இருக்கிறத பார்த்தாள். அவனுடைய தபசனுடைய உக்ர வேகத்தையும் பார்த்துவிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, நீ தபஸ் பண்ணத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன்ப்பா, ஹே கஷ்யபுத்திரனான ஹிரண்யகசிப்புவேன்னு சொல்லி, நீ எழுந்திரு, தபஸ் பண்ணது போரும், க்ஷேமம் உண்டாகட்டும் உனக்குன்னு சொல்லி, நீ என்ன வரம் கேட்குறையோ கேளு, நான் அதை கொடுக்கறதுக்கு மனசு சந்தோஷத்தோடு ஒப்புத்துக்கிறேன்னு சொல்லி பிரம்மா சொன்னாள். உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே தபஸ்ஸித்தோசி காஷ்யப வரதோகமனுப்ராப்தோ விரியதாம் ஈப்சிதோ வரஹா. உனக்கு மனசில் என்ன தோணுறதோ அந்த வரத்தை கேளு, நான் தரேன்னு சொன்னாள். அத்ராக்ஷம் அகமேதம் தே ஹிருத்சாரம் மகதத்புதம் தம்சபக்ஷித தேகஸ்ய பிராணாஹ்யஸ்திஷு சேரதே. எனக்கு ஆச்சரியம் அடைகிறேன், இப்போ ஏற்பட்ட தபஸை நான் பார்த்தது கிடையாது. அத்ராக்ஷம் அகம் ஏதம் தே ஹிருத்சாரம் மகதத்புதம். சாதாரண அற்புதம் இல்லை, மகத் அற்புதம், ரொம்ப சக்தியான ரொம்ப அற்புதமான ஒண்டர்ஃபுல் தபஸ் இது. இது தம்சபக்ஷித தேகஸ்ய, புழுக்களும் எறும்புகளும் உன்னுடைய மாம்சத்தெல்லாம் சாப்பிட்டு கொடுத்து எலும்பும் தோலுமாக இருக்கே, நீ எலும்பாக தான் இருக்கே, நீ தோலெல்லாம் கூட எல்லாம் சாப்பிட்டு கொடுத்துகள், கிருமிகள் எல்லாம் உன்னுடைய எலும்புக்குள்ளே உன்னுடைய பிராணத்தை வச்சுட்டு நீ இருக்கியே, அப்படியும் தபஸ் பண்ணிட்டு இருக்கியே, இது ரொம்ப ஆச்சரியம், மகத் அத்புதம் சொல்லி பிரசம்சிச்சு சொன்னாள் அவனுடைய தபஸனுடைய உக்ரவீரியத்தை பார்த்து. நைதத் பூர்வ ரிஷயச்சக்ருஹு ந கரிஷ்யந்தி சாபரே நிரம்புஹு தாரயேத் பிராணான் கோவை திவ்ய சமாஷதம். சாதாரணமாக 100 வருஷம்னு சொல்கிறது, 100 தேவ வருஷங்கள் சாதாரண மனுஷ வருஷங்களை காட்டும் பல மடங்கு பெருசு. நீ 100 திவ்ய தேவ வருஷங்களுக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்திருக்கே நீ. இந்த மாதிரி ஒரு ரிஷிகள் கூட, பிருகுவாதி ரிஷிகள் கூட தபஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு உக்ர தபஸ் நீ பண்ணியிருக்கே. இது மாதிரி இனிமேயும் வரப்போகிறவாள் யாரும் பண்ணக்கூடிய சக்தி உண்டுன்னு எனக்கு தோணலை. ந கரிஷ்யந்தி சாப்பரே, இனிமேயும் இந்த மாதிரி தபஸ் பண்ண மாட்டாள். நிரம்பு தாரயேத் பிராணான் கோவை திவ்ய சமாஷதம். 100 தேவ வருஷங்கள் அன்னபானம் இல்லாமல் இப்படி தபஸ் பண்ணது யாருமாலையும் முடியாது. 3 லோகங்களும் பிரமிக்கக்கூடிய தபஸ் நீ பண்ணியிருக்கேன்னு சொன்னாள். வியவசாயேன தே அனேன துஷ்கரேண மனஸ்வினாம் தபோனிஷ்டேன பவதா ஜிதோகம் திதிநந்தனா. ஹே திதிபுத்திரனான ஹிரண்யகசிபுவே, நீ உன்னுடைய தபஸ்னால் என்னை ஜெயிச்சுட்ட, என் மனசை சந்தோஷப்படுத்தி வச்சுட்டே நீ. அதனால் நீ என்ன வேணுமோ அதை கேளு, நான் தரேன்னு சொன்னாள். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பிரம்மா ஹிரண்யகசிபு விட்டக. ததஸ்தே ஆசிஷஸ் சர்வாஹ ததாமி அசுரபுங்கவ மர்த்தஸ்ய தேஹி அமர்த்தஸ்ய தர்சனம் நாபலம் மமா. நீ எல்லா பிராணிகள் மாதிரியும் மரணத்துக்கு உள்பட்டவனாக இருந்த போதிலும் கூட உன்னுடைய தபஸினால் நான் ஜெயிக்கப்பட்டு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், எல்லா விதமான அனுகிரகங்களையும் பண்ணுறேன். நான் தேவலோகத்தில் இருக்கப்பட்ட தேவதைகளுக்கெல்லாம் முக்கியமானவன் பிரம்மா. தேவதைகள்லாம் மனுஷியால் மாதிரி இறப்பு இல்லாதவர்கள், எப்பொழுதும் இருக்கப்பட்டவர்கள் இந்த தேவதைகள்லாம். ஆனால் உனக்கு மரணம் என்பது உண்டு. அப்படி இருந்தால் கூட நீ பண்ண தபஸுனால சந்தோஷிப்பிக்கப்பட்டு நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், நீ என்ன வர வேணுமோ கேளுன்னாள். ஸ்ரீ நாரத உவாச்ச. நாரத மகர்ஷி யுதிஷ்டருக்கு கதை சொல்லிட்டு வர சொன்னாள். இத்யுக்த்வாதிபவோ தேவோ பக்ஷிதாங்கம் பிபீலிகை கமண்டலு ஜலேனௌக்ஷத் திவ்யேனாமோகராதசா. இவ்வாறு ரொம்ப மனசில் சந்தோஷத்தோடு கூட பிரம்மா ஹிரண்யகசிபு கிட்ட சொல்லிவிட்டு
தன் கமண்டலூரில் இருந்த ஜலத்தை எடுத்து அவனுடைய எலும்பு கூட்டுக்கு மேலே அப்படி புரோக்ஷணம் பண்ணாள். அந்த எலும்பு கூடு எறும்புகள்னால் பக்ஷிதம் பண்ணப்பட்டு அது அப்பவும் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் எலும்பு கூட்டோட. அப்படி தெளித்தாள். தெளித்தோடனே அவன் திவ்யமாக ஒரு தங்கம் ஸ்புடம் பண்ண தங்கம் மாதிரி பிரகாசத்தோடு தங்க பிரகாசத்தோடு கூட இரண்யகசிபு அவனுடைய தேகம் மறுபடியும் உண்டாச்சு, பிரகாசிச்சான்னாள் இரண்யகசிபு. இத்யுக்த்வாதிபவோ தேவோ பக்ஷிதாங்கம் பிபீலிகைः கமண்டலு ஜலேனௌக்ஷத் திவ்யேன அமோகராதசா திவ்யேன அமோகராதசா. ரொம்ப சக்தி வாய்ந்த தன்னுடைய கமண்டலு ஜலத்தை எடுத்து அவன் மேலே புரோக்ஷிச்சாள். இரண்யகசிப்புக்கு மறுபடியும் திவ்யமான ரூபம் ஏற்பட்டதுனால் சதத்கீச்சகவல்மீகாத் சகவோஜோ பலான்விதः சர்வாவயவ சம்பன்னः வஜ்ரசம்ஹனனோ யுவா உத்திதः தப்தஹேமாபோ விபாவசுரிவ இவைதசா. அந்த எலும்பு கூட்டை நோக்கி பிரக்ஷணம் பண்ணால் ஜலத்தை எடுத்து அந்த புத்துக்குள்ளே இருக்கப்பட்ட எலும்பு கூடு இருக்கே அதுலேருந்து அவன் நல்ல சக்தியான தங்க ரேக்கோடு கூட இருக்கப்பட்ட உடம்போடு கூட பிரகாஷிச்சுண்டு அதுலேருந்து வந்தானாம். ஹேமாபானால் தங்கம் மாதிரி ஜொலிச்சுண்டு அவனுடைய உடம்பு மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொன்னாள். சநிரீக்ஷாம்பரே தேவம் ஹம்சவாகம் உபஸ்திதம் நநாம சிரசா பூமௌ தத்தர்சன மகோத்சவா. தனக்கு நேர பிரம்மா சாக்ஷாத் பிரம்மா அன்னபக்ஷி மேலே உட்கார்ந்துருக்கப்பட்டவரை பார்த்தோன்னே இரண்யகசிப்பு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவர் கால்களில் தன்னுடைய சிரசை கொண்டு வச்சு நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய கிருத்தஜதையை தெரிவிச்சுன்னான். நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணி என்கிட்ட வந்தேளே, பிரியமான வாக்கியங்களை சொன்னேளேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணான். உத்தாய பிராஞ்சலி பிரக்வ ஈக்ஷமானோ திருஷா விபும் ஹர்ஷாஸ்ருபுலகோத்பேதோ கிரா கத்கதயா கிருணாத்து. அவன் மறுபடியும் எழுந்திருந்தான். பூமியிலேருந்து பிரம்மாவை நோக்கி பேச ஆரம்பித்தான். இந்த தைத்தியாளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கப்பட்ட இரண்யகசிப்பு பேச ஆரம்பித்தான். கண்களில் தாரையாக ஜலத்தை கொட்டிண்டு கைகளை ரெண்டையும் கூப்பிண்டு அவன் பிரம்மாவை நோக்கி பேச ஆரம்பித்தான்னாள். அவன் என்னென்ன சொன்னாங்கிற ஸ்லோகங்கள்லாம் அடுத்து வர சில ஸ்லோகங்களுக்கு பார்க்கலாம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீ பிரம்மோவாச்ச ஸ்ரீ பிரம்மோவாச்ச உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே தபஸ்சித்தோசி காஷ்யப தபஸ்சித்தோசி காஷ்யப வரதோகமனுப்ராப்தோ வரதோகமனுப்ராப்தோ விரியதாம் ஈப்சிதோ வரஹ விரியதாம் ஈப்சிதோ வரஹ. அத்ராக்ஷம் ஏகமேதம் தே அத்ராக்ஷம் ஏகமேதம் தே ஹிருத்சாரம் மகதத்புதம் ஹிருத்சாரம் மகதத்புதம் தம்சபக்ஷிததேகஸ்ய தம்சபக்ஷிததேகஸ்ய பிராணாஹ்யஸ்திஷு சேரதே பிராணாஹ்யஸ்திஷு சேரதே நைதத்பூர்வர்ஷயச்சக்ருः நைதத்பூர்வர்ஷயச்சக்ருः ந கரிஷ்யந்தி சாபரே ந கரிஷ்யந்தி சாபரே நிரம்புः தாரயேத் பிராணான் நிரம்புः தாரயேத் பிராணான் கோவை திவ்யசமாஷ்யதம் கோவை திவ்யசமாஷ்யதம். வியவசாயேன தேனேன வியவசாயேன தேனேன துஷ்கரேண மனஸ்வினாம் துஷ்கரேண மனஸ்வினாம் தபோனிஷ்டேன பவதா தபோனிஷ்டேன பவதா ஜிதோகம் திதிநந்தன ஜிதோகம் திதிநந்தன. ததஸ்த ஆசிஷப் சர்வா ததஸ்த ஆசிஷஸ் சர்வா ததாமி அசுரபுங்கவ ததாமி அசுரபுங்கவ மர்த்தஸ்ய தேஹி அமர்த்தஸ்ய மர்த்தஸ்ய தேஹி அமர்த்தஸ்ய தர்சனம் நாபலம் மம தர்சனம் நாபலம் மம. ஸ்ரீநாரத உவாச்ச இத்யுக்த்வாதிபவோ தேவோ இத்யுக்த்வாதிபவோ தேவோ பக்ஷிதாங்கம் பிபீலிகைः பக்ஷிதாங்கம் பிபீலிகைः கமண்டலு ஜலேனௌக்ஷத் கமண்டலு ஜலேனௌக்ஷத் திவ்யேனாமோகராதசா திவ்யேனாமோகராதசா. சதத்கீச்சகவல்மீகாத் சதத்கீச்சகவல்மீகாத் சக ஓஜோ பலான்விதா
சக ஓஜோ பலான்விதா சர்வாவயவ சம்பன்னா சர்வாவயவ சம்பன்னா வஜ்ரசம்ஹனனோ யுவா வஜ்ரசம்ஹனனோ யுவா உத்திதஸ்தப்தஹேமாபோ உத்திதஸ்தப்தஹேமாபோ விபாவசுரிவைதசः விபாவசுரிவைதசः स निरीक्ष्याम्बरे देवं स निरीक्ष्याम्बरे देवं हंसवाहमुपस्थितं हंसवाहमुपस्थितं ननाम शिरसा भूमौ ननाम शिरसा भूमौ तद्दर्शनमहोत्सवः तद्दर्शनमहोत्सवः उत्थाय प्राञ्जलिप्रह्व उत्थाय प्राञ्जलिप्रह्व ईक्षमाणो दृशा विभुम् ईक्षमाणो दृशा विभुम् हर्षाश्रुपुलकोद्भेदो हर्षाश्रुपुलकोद्भेदो गिरा गद्गदया गृणात् गिरा गद्गदया गृणात् ஸ்ரீஹரயே நமः. அடுத்த ஸ்லோகம் 26வது ஸ்லோகத்திலேருந்து இரண்யகசிபு தனக்கு முன்னாடி வந்திருந்த பிரம்மாவை நோக்கி பேச ஆரம்பிக்கிறான். ஸ்ரீ ஹிரண்யகசிபுருவாச்ச கல்பாந்தே காலசிருஷ்டேன யோ அந்தேன தமசாவிருதம் அபிவ்யனக் ஜெகதிதம் ஸ்வயஞ்சோதிஹி ஸ்வரோசிஷா. கல்பாந்தே பிரம்மாவனுடைய ஆயுசில் ஒவ்வொரு நாள் முடியறதையும் ஒரு பிரளயம் ஏற்படுறது, அப்பொழுது அந்தகாரம் ஏற்படுறது, இருட்டு ஏற்படுறது. எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் பகல் முடிஞ்சோடனே இருட்டு ஏற்படுறதோ அப்படி பிரம்மாவனுடைய ஒவ்வொரு நாள்லேயும் அந்த பகல் வேலை முடியறத ஒரு பெரிய அந்தகாரம் ஏற்படுறது, இந்த பிரம்மாண்டம் முழுக்க இருட்டாக போய்டுறது. யோ அந்தேன தமசாவிருத்தம், தமசுனா இருட்டு, அஜ்ஞானம், இதனால் சூழப்பட்டு விடுறது. அபிவ்யனக்கு ஜெகதிதம் ஸ்வயஞ்சோதி ஸ்வரோஜிஷா, இந்த பிரம்மமண்டம் முழுக்கவும் இருட்டுனால மூடப்படுறது. மறுபடியும் மறுநாளைக்கு அந்த பகவானுடைய ஸ்வயஞ்சோதிஷனால் அந்த எந்த இருட்டாக போன மகாபிரளயம் ஏற்பட்டதோ அதிலேருந்து மறுபடியும் பிரகாசம் ஏற்படுறது பகவான் ஆக்ஞியினால். ஸ்வயஞ்சோதி ஸ்வரோச்சிஷா, தன்னுடைய இயற்கையினுடைய தத்துவம் அது. ஆத்மனா திருவிருத்தா சேதம் சிருஜதி அவதி லும்பதி ரஜசத்வதமோதாம்னே பராய மகதே நமஹ. பரம்பொருள்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மாங்கிறவர் இதெல்லாம் நிர்வாகிக்கிறார். என்னத்தை பண்ணுறார்? சிருஜதி அவதி லும்பதி, சிருஷ்டிக்கிறார், அதை காப்பாற்றுறார், மறுபடியும் அதை மறைய செய்கிறார். லும்பதி எப்படின்னாள், மாயைங்கிறது ஒன்று இருக்கே, அதுக்கு 3 குணங்கள் சேர்க்கே மாயை. ரஜசத்வதமோதாம்னே, ரஜசு சத்வம் தமசுங்கிற 3 குணங்கள் இருக்கே, அதற்கு இருப்பிடமாக இருக்கப்பட்டவர் இந்த பிரம்மா, நாராயணனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மா. அப்பேற்பட்ட இந்த பிரம்மாவுக்கு நமஸ்காரம்னு சொன்னான். கல்பாந்தே கால சிருஷ்டேன யோ அந்தேன தமசாவிருத்தம் அபிவ்யனக் ஜெகதிதம் ஸ்வயஞ்சோதி ஸ்வரோசிஷா ஆத்மனா திருவிருத்தா சேதம் சிருஜதி அவதி லும்பதி ரஜசத்வதமோதாம்னே பராய மகதே நமஹ. அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவுக்கு நமஸ்காரம் நான். நம ஆத்யாய பீஜாய ஞான விஜானமூர்த்தயே பிராணேந்திரிய மனோபுத்தி விகாரை வியக்திமீஷே. ஹிரண்யகசிபு பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணி சொன்னாள், இந்த விஸ்வம் முழுக்க சிருஷ்டியாவதற்காக அதுக்குள்ளான ஞானத்தை வச்சுருக்கப்பட்டவர் அந்த பிரம்மா, இதை சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ளான மார்க்கத்தை வச்சுருக்கப்பட்டவர், அதுக்குள்ளே பண்ணுற வஸ்துவை வச்சுருக்கப்பட்டவரும் அவர் தான். அவருடைய மூலமாக தான் இந்த சக்தி, அவருடைய சக்தியினால்தான் இந்த அந்த ஞானத்தினாலேயும் அவர்கிட்ட இருக்கப்பட்ட விஷயங்கள்னாலேயும் தான் இந்த ஜெகத் சிருஷ்டி ஏற்படுறது, ஜெகத்தினுடைய வேரியஸ் மாறுதல்கள்லாம் ஏற்படுறது. அதுக்கு காரணம் அவர்னு நமஸ்காரம் பண்ணுறேன் நான். நம ஆத்யாய பீஜாய, எல்லாத்துக்கும் பீஜம் மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரு விதை மாதிரி இருக்கப்பட்டவர் இந்த பிரம்மா. ஞான விஜான மூர்த்தையே, ஞானம் விஜானம் எல்லாத்துக்கும் உருவாக இருக்கப்பட்டவர். பிராணேந்திரிய மனோபுத்தி விகாரை வியக்திமீஷே, பிராணன், இந்திரியங்கள், மனசு, புத்தி, அகங்காரம் எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருக்கப்பட்ட அந்த பிரம்மாவுக்கு நமஸ்காரம் தான். துவமீஷிஷே ஜெகதஸ்துஷச்ச பிராணேன முக்கியேன பிரதி பிரஜானாம்
சித்தஸ்ய சித்தைஹி மன இந்திரியாணாம் பதிர்மான் பூதகுணாசேஷः துவமீஷிஷே ஜகதஸ்துஷஸ்ச. நீங்கள் தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுற ஈசன். எதுக்கு? ஜகதா தஸ்துஷஸ்ச. ஜகதானா ஊர்வன, அதாவது ஜீவன் இருக்கக்கூடிய எல்லாமே, மிருகங்கள், கிருமிகள், மனுஷன்கள், தேவதைகள், ராட்சசர்கள், எல்லாரையும் நிர்வாகிக்கக்கூடியவர் நீங்கள் தான். தஸ்துஷஸ்ச, ஜடமாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீர்கள். பிராணேன முக்கியேன பதி பிரஜானாம். பிராணனை கொடுத்து எல்லாருக்கும் நீங்கள் தான் அதிபதியாக இருந்துட்டு அவள்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீர்கள். சித்தஸ்ய சித்தைஹி மன இந்திரியாணாம் பதிர்மான் பூத குணாசேஷா. எல்லாருக்கும் உணர்வு என்பதை உண்டாக்கி இந்திரியங்கள்ங்கிறத கொடுத்து அதுக்கு எல்லாத்துக்கும் நிர்வாகஸ்தானமாக இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். ஹே பிரம்மனே, ஹே பிரம்மாவே, அப்பேற்பட்ட நீங்கள் தான். உங்களால் தான் மனுஷனுக்கு புத்திங்கிறது இருந்து, சித்தங்கிறது இருந்து, அதில் அறிவு என்று இருந்துண்டு இது எல்லாத்துக்கும் நிர்வாகஸ்தானமாக இருப்பவர் நீங்கள் தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். நான் துவம் சப்த தந்தூனு விதனோஷிதன்வா த்ரையா சதுர்ஹோத்ரக வித்யாச்ச त्वमेक आत्मात्मवताम् अनादि अनन्तपारः कविरन्तरात्मा. அழகான ஸ்லோகம் இது. துவம் சப்ததந்தூன் விதனோஷிதன்வா. உங்களுடைய உடம்பே யஜ்ஞஸ்வரூபம். நீங்கள் இருப்பதனால்தான் வேதோக்தமான யஜ்ஞங்கள்லாம் நடக்கிறது. அது 7 விதமான யஜ்ஞங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் அக்னிஷ்டமாதி யஜ்ஞங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் உடம்பாக இருக்கப்பட்டவர் நீங்கள். துவம் சப்ததந்தூனு விதனோஷிதன்வா த்ரையா சதுர்ஹோத்ரக வித்யாச்ச. அந்த 7 விதமான யஜ்ஞங்கள், அக்னிஷ்டோமாதி யாகங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் உடம்பாக இருக்கப்பட்டவர் நீங்கள். அது பண்ணுறதுக்காக ஏற்பட்ட வேதமாக இருக்கப்பட்ட திரையின வேதம், அதுவும் நீங்களாக தான் இருக்கேள். ஞானம் சதுர்ஹோத்ரக வித்யாச்ச. அதை பண்ணுறதுக்கு வேண்டிய ஹோதா, அத்வர்யு, பிரம்மா, உத்காத்தான்னு 4 விதமான பிராமண யஜ்ஞ கர்த்தாக்கள், அவளாகவும் நீங்கள் தான் இருக்கேள். துவமேக ஆத்மா ஆத்மவதாம் அநாதி. எதெல்லாம் ஜந்துக்கள்லாம் இருக்கோ, ஆத்மா அடைஞ்ச ஜந்துக்கள் எல்லாம் இருக்கோ, அதுக்கு எல்லாத்துக்கும் ஊடுருவிக்கப்பட்ட ஒரே ஆத்மா பரமாத்மா நீங்கள் தான். அனந்தபாரா கவிரந்தராத்மா. எல்லா ஆத்மாக்குள்ளேயும் இருந்துட்டு அதை ஊக்குவிக்க செய்யக்கூடிய பரமாத்மா நீங்கள் தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் தான். துவம் சப்ததந்தூன் விதனோஷிதன்வா த்ரையா சதுர்ஹோத்ரக வித்யாச்ச त्वमेक आत्मात्मवताम् अनादि अनन्तपारा कविरन्तरात्मा त्वमेव कालो अनिमिषो जनानाम् आयुर्लवाद्यावयवैः क्षिणोषि कूटस्थात्मा परमेष्ट्यजो महान् त्वं जीवलोकस्य च जीव आत्मा त्वमेव कालः. காலம்னு இட்டர்னல் டைம் இருக்கே, அது நீங்களாக தான் இருக்கேள். அந்த காலத்தை பகுத்து வச்சிருக்கிறதும் நீங்கள் தான். கண்ணை மூடாமல் பார்த்துட்டு இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். அனிமிஷா, துளி கூட கண்ணை மூடாமல் இருக்கப்பட்டவர் அவர் தான். கண்ணை மூடுறவரும் அவர் தான். அனிமிஷா நிமிஷஸ்ரக்வின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சுவாமிக்கு நாமா அனிமிஷா. அந்த அனிமிஷன் இருக்கிற க்ஷேத்திரம்தான் நைமிஷாரண்யம். நைமிஷே அனிமிஷ க்ஷேத்திரேன்னு பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. துவமேவ காலோ அனிமிஷோ ஜனானாம். ஜனங்களெல்லாம் கண்ணை மூடாமல் பார்த்துருக்கப்பட்டவர் நீங்கள். ஜகதா தஸ்துஷ தச்சக்ஷுன்னு சந்தியாவந்தனத்தில் தினம் நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறோம். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கப்பட்டவர். அவளுடைய ஆயுசெல்லாம் நிர்ணயிக்கக்கூடியவர் நீங்கள் தான். ஆயுர்லவாதி அவயவைஹி க்ஷிணோஷி. அந்த காலத்தை பகுத்து வச்சிருக்கிறதும் நீங்கள் தான். மணி, நிமிஷம், நாழிகை இப்படியெல்லாம் பகுத்து நீங்கள் வச்சிருக்கிறவரும் நீங்கள் தான். ஆயுர்லவாதி அவயவைஹி க்ஷிணோஷி கூட்டஸ்தாத்மா பரமேட்டியஜோமான். எல்லா ஜீவராசிகளுடைய உள்ளேயும் ஆத்மான்னு ஒன்று இருக்கே, அதெல்லாம் இருக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவாகவும் இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். துவம் ஜீவலோகஸ்ய ச ஜீவ ஆத்மா. ஜீவலோகத்தில் ஜீவனாக இருக்கப்பட்ட
உயிர் இருக்கப்பட்ட எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் இருக்கப்பட்ட ஜீவாத்மாவாக இருக்கப்பட்டவரும் நீங்கள் தான். அப்பேற்பட்ட பரமாத்மா நீங்கள் ஜீவாத்மாவும் இருக்கேள். துவமேவ காலோ அனிமிஷோ ஜனானாம் ஆயுர்லவாதி அவயவை க்ஷிணோஷி கூடஸ்தாத்மா பரமேட்யஜோமான் துவம் ஜீவலோகஸ்ய ச ஜீவாத்மா त्वत्तः परं नापरम् अपि अनेजत् एजश्च किञ्चित् व्यतिरिक्तमस्ति विद्याकलास्ते तनवश्च सर्वा हिरण्यगर्भोऽसि बृहत्पृष्ठा त्वत्तः परं नापरम् अपि अनेजत्. உங்களை தவிர வேற ஒன்றுங்கிறது கிடையாது. உங்களிலிருந்து விடுபட்டு தனியாக இருப்பது என்பது ஒன்றும் கிடையாது. அது ஊர்வனாகட்டும், அப்படியே இருக்கிற ஜடபொருளாக இருக்கட்டும், ஜடமில்லாத உயிரோடு கூட இருக்கப்பட்ட வஸ்துவா ஜீவாத்மாவாக இருக்கட்டும், எதுவுமே உங்களை தவிர தனியாக இருப்பது என்பது கிடையாது. அதுதான் தயானந்த சரஸ்வதி போய் ஒரு தடவை ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் ஒருத்தர் கேட்டார், சுவாமி எப்படி பக்தி பண்ணால் பகவானை அடைவதுன்னு, எப்போ அந்த பகவானை அடையிறதுக்கு ஞானம் கிடைக்கும்னுட்டு. அப்போ அவர் சொன்னார், இந்த கேள்வியே தப்பான கேள்வி. பகவானை அடைவதற்கு எப்போ ஞானம் கிடைக்கும்னு சொன்னாக்க அப்போது என்ன நினைப்புன்னா, பகவான்கிறவர் வேறு எங்கேயோ வெளியில் ஒருத்தர் இருக்கார், தான்ங்கிறது வேறு இருக்குன்னா, அப்போ பை டெஃபினேஷன் பகவான் எல்லாமா இருக்கப்பட்டவர், நம்ம மாத்திரம் அதில் இல்லைன்னா, சேர்க்கை இல்லைன்னா அது டெஃபினேஷனுக்கே தப்பாக இருக்குது. அதனால் அப்படி கேட்காதீங்கோ, நான் தான் பகவான்கிற ஞானம் எப்போ வரும்னு கேளுங்கோ, பகவானை எப்போ அடைவதுன்னு கேட்காதீங்கோன்னு சொன்னாள். அப்படி தொத்த பரம் நாபரம் அப்பியனேஜத்து, ஒன்றை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பகவான்கிறது யார்? நம்ம தான் பகவான். அதனால்தான் 4 மகா வாக்கியங்களில் சொல்கிறது வேதத்தில், அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மைவாகமஸ்மி, பிரஜானம் பிரம்மா, தத்துவமசி, இதெல்லாம் சொல்கிறோமே. இதெல்லாம் என்னென்னா, நான் தான் நீ தான் நான்கிற ஞானம் வர்றது தான், அதுதான் ஞானம். பகவானை அடைவது என்பது கிடையாது. பகவான் தான் நாம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். தொத்தப்பரம் நாபரம் அப்பியனேஜத்து, ஹிரண்யகசிபு சொல்கிறான், ஒன்றை தவிர வேறுபட்டதுன்னு ஒன்று கிடையாது. அது ஊர்வனாகட்டும், ஜடமான பொருளாகட்டும், எல்லாமே நீயாக தான் இருக்கே. கிஞ்சித் வியதிரிக்தம் எஸ்தி ஏஜஸ்ச, ஏஜத்துன்னா நடந்து போகிறது, அசைவனை ஏஜா. ஏஜஸ்ச கிஞ்சித் வியதிரிக்தமஸ்தி, ஒன்றை தவிர வெளியாக தனியாக இருப்பது என்பது கிடையாது. வித்யா கலாஸ்தே தனவச்ச சர்வா, இத்தனை சிருஷ்டிக்கும் ஒரு ஞானம் வேணுமே, அந்த ஞானமாகவும் நீ தான் இருக்கே, சிருஷ்டிக்குள்ள பதார்த்தமாகவும் நீ தான் இருக்கே. ஹிரண்ய கர்ப்போதி பிருஹத்ரிபிருஷ்டா, இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமான முக்குண சேர்க்கையான மாயாவும் நீ தான் இருக்கேனால். பிருஹத்து திரிபிருஷ்டா, 3 இருக்கே, சத்வரஜ தமசுன்னு 3 குணங்கள், அதுவாகவும் நீ இருக்கேங்கனால். त्वत्तपरं नापरमप्यनेजत् ஏஜச்ச கிஞ்சித் व्यतिरिक्तमस्ति विद्याकलास्ते तनवच्च சர்வா ஹிரண்யகர்ப்போசி பிருஹத்ரிபிருஷ்டா. இவ்வளவாகவும் நீ இருக்கேப்பா ஏ பிரம்மாவே. நான் வியக்தம் விபோ ஸ்தூலமிதம் ஷரீரம் ஏனேந்திரிய பிராண மனோகுணான்ஸ்துவம் புங்ஷே ஸ்திதோ தாமனி பாரமேட்சியே அவ்யக்தாத்மா புருஷ புராணா. உனக்கு மாறுபடுதல் என்பது கிடையாது, நீ எப்பொழுதும் அப்படியே தான் இருந்துட்டுருக்கே. ஆனால் உன்னுடைய சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சிருஷ்டி இருக்கே, அது இப்படி மாறுண்டே இருக்கும், விரிஞ்சு போயிட்டே இருக்கும், சுருங்கி போயிட்டே இருக்கும், எல்லாம் ஏற்படும். அது எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா, அதுவும் இந்த மாயினால் நீ ஏற்பட்டு வச்சிருக்கே. அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் நீ. புங்ஷே ஸ்திதோ தாமனி பாரமேஷ்டியே அவ்யக்தாத்மா புருஷ புராணா. அவ்யக்தா ஆத்மா, சாதாரண அறிவினால் எட்ட முடியாதவன் நீ. அப்பேற்பட்ட பரமபுருஷனான பரமாத்மா நீங்கிறதா சொல்லி நமஸ்காரம் பண்ணான். அனந்தாவ்யக்த ரூபேண, அனந்த அவ்யக்த ரூபேண, அனந்தாவ்யக்த ரூபேண ஏனேதம் அகிலம் ததம் சிதச்சித் சக்தியுக்தாய தஸ்மை பகவதே நமஹ. அதனால் என்னுடைய நமஸ்காரங்கள் ஹே பிரம்மனே, பிரம்மதேவனே, உனக்கு நமஸ்காரம். நீ கண்ணால் பார்க்கக்கூடியவதாகவும் கண்ணால் பார்க்கறதுக்கு வெளிப்பட்டவராகவும் இருக்கப்பட்டவர் நீங்கள். பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்த நீங்கள், அதுக்குள்ளே இருக்கப்பட்ட சக்திகளெல்லாம் உருவாக்கின நீங்கள். அப்பேற்பட்ட எல்லா பராசக்தியாக இருக்கப்பட்ட நீங்கள் இருக்கே, உங்களுக்கு நமஸ்காரம்.
அத்தனை ஜீவராசிகளையும் உள்ளே அடக்கி வச்சிருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம் தான். எதி தாஸ்யசி அபிமதான் வரான்மே வரதோத்தம பூதேபிய த்வத்விசிருஷ்டேபியோ மிருத்யுர்மா பூன் மம பிரபோ. அப்போ வரம் கேட்குறான் அவன் இரண்யகசிப்பு. ஹே பிரம்மன்னு, உங்களை நான் என்ன வரம் கேட்குறேன்னு தெரியுமா? எனக்கு மரணம்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் சிருஷ்டித்த ஒரு வியக்தியினாலே எனக்கு மரணம் ஏற்படப்படாது. நீங்கள் யாரையாலும் சிருஷ்டி வச்சிருக்கிறது ஜடமாகவோ ஜடம் இல்லாதவாகவோ இருந்த ஒன்று உங்களுடைய சிருஷ்டிகளுக்குள்ள ஆபட்டுன்ற வஸ்துவினாலே எனக்கு மரணம் ஏற்படப்படாதுன்னு நான் தர்பகி திவானக்தம் அந்யஸ்மாதபி சாயுதைஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யு ந நரைஹி ந மிருகைரபி ந அந்தர்பகி திவானக்தம். எனக்கு வீட்டுக்கு உள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலேயோ எனக்கு மரணம் ஏற்படப்படாது. திவா நக்தம், பகல் வேளையிலேயோ ராத்திரி வேளையிலேயோ எனக்கு மரணம் ஏற்படப்படாது. அந்யஸ்மாதபி சாயுதைஹி, ஒரு விதமான ஆயுதங்கள்னாலையும் மனுஷனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆயுதங்கள் எது இருக்கோ அதனால் எனக்கு மரணம் ஏற்படப்படாது. ந பூமௌ நாம்பரே மிருத்யு, பூமியிலையும் மரணம் ஏற்படப்படாது, ஆகாசத்துலேயும் மரணம் ஏற்படாது, இந்த ஸ்பேஸ்லேயும் மரணம் ஏற்படப்படாது. ந பூமௌ நாம்பரே மிருத்யு ந நரை ந மிருகைரப்பி, மனுஷிய ஜாதியினாலையும் எனக்கு மரணம் ஏற்படாது, மிருகஜாதியினாலையும் எனக்கு மரணம் ஏற்படப்படாதுன்னு எல்லா விதமான வரங்களையும் கேட்டுனான். வியசுபிஹி வாசுமத்பிர்வா சுராசுர மகோரகைஹி அப்ரதித்வந்த்வதாம் யுத்தே ஏகபத்யம் ச தேயினாம் சர்வேஷாம் லோகபாலானாம் மகிமானம் யதாத்மனா தபோயோக பிரபாவானாம் என்னரிஷ்யதி கரீச்சித். நீங்கள் எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணோம்னால், எனக்கு எந்த விதமான வசுக்கள்னாலையும் உயிருள்ளவைகளோ உயிர் இல்லாதவைகளோ சிருஷ்டிக்கப்பட்டவைகளோ அதால் எனக்கு மரணம் ஏற்படப்படாது. தேவதைகள்னாலேயோ ராட்சசர்களாலேயோ சுராசுர மகோரகைஹி, இல்லை பாம்பு வர்க்கங்கள் முதலான இத்தர ஜந்துக்கள்னாலே எனக்கு மரணம் ஏற்படப்படாது. அப்ரதித்வந்த்வதாம் யுத்தே ஏகபத்தியம் ஜதேயினாம், உங்களை யாராலையும் கொல்ல முடியாது, அதனால் உங்களுக்கு நேர எதிரிங்கிறது கிடையாது. அதே மாதிரி எனக்கு எதிரிங்கிறது கிடையாத மாதிரி எனக்கு நிகரான எதிரி இல்லாத மாதிரி பண்ணணும். நீங்கள் இந்த லோகம் முழுக்கம் இந்த 3 லோகங்களுக்கும் அதில் இருக்கப்பட்ட பிரஜைகளுக்கும் அதிபதியாக என்னை ஆக்குங்கோள். அப்படி ஏகபாலனாம், எல்லா 3 லோகத்துக்கும் அதிபதிங்கிற சக்தி எனக்கு கொடுத்து அந்த பதவியும் எனக்கு கொடுக்கணும். நான் சர்வேஷாம் லோகபாலானாம் மகிமானம் யதாத்மனா தபோயோக பிரபாவானாம் என்னரிஷ்யதி கரிஹிச்சித். யோக பலத்தினால அஷ்டாங்க சித்தி வச்சுட்டு இருக்கப்பட்டவா எல்லாருக்கும் மேலே எனக்கும் சக்தி இருக்கணும், அந்த சக்தியை எனக்கு நீங்கள் கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுண்டான். இந்த மாதிரி பலவிதமான அனுகிரகங்கள் பண்ணி எனக்கு சக்தி தரணும்னு பிரம்மாவை நோக்கி வரம் கேட்டு அவன் யாச்சிச்சான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணான்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். சர்வேஷாம் லோகபாலானாம் மகிமானம் யதாத்மனா தபோயோக பிரபாவானாம் என்னரிஷ்யதி கரிஹிச்சித். என்னை விட பராக்கிரமசாலியாக யாரும் இருக்கப்படாதுன்னு சொல்லி முடித்தான். இந்த வரத்தை கேட்டுன்னு சொல்லி முடித்தாள். இத்தி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே திருத்தீயோத்தியாயः. ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹிரண்யகசிபுர்வாச்ச ஸ்ரீஹிரண்யகசிபுர்வாச்ச கல்பாந்தே காலசிருஷ்டேன யோந்தேன தமசாவிருதம் யோ அந்தேன தமசாவிருதம் அபிவ்யனக் ஜகதிதம் ஸ்வயம் ஜோதிஸ்வரோச்சிஷா ஆத்மனா த்ரிவிருதா சேதம் சிருஜதி அவதி லும்பதி சிருஜத்யவதி லும்பதி ரஜசத்வதமோதாம்னே பராய மஹதே நமः நம ஆத்யாய பீஜாய
ஞானவிஜானமூர்த்தயே ஞானவிஜானமூர்த்தயே பிராணேந்திரிய மனோபுத்தி விகாரைः व्यक्तिमीशुषे विकारैः व्यक्तिमीयुषे त्वमीशिषे जगतस्तस्त्रुषश्च प्राणेन मुख्येन पतिप्रजानां चित्तस्य चित्तैः मन इन्द्रियाणां पतिर्महान् भूतगुणाशयेशः त्वं सप्ततन्तून् वितनोषितन्वा त्रय्या चतुर्होत्रकविद्यया च त्वमेक आत्मात्मवतामनादिः अनन्तपारः कविरन्तरात्मा त्वमेव कालो अनिमिषो जनानाम् आयुर्लवादि अवयवैः क्षिणोषि कूटस्थात्मा परमेष्ठ्यजो महान् त्वं जीवलोकस्य च जीवात्मा त्वत्तः परं नापरम् अप्यनेजत् एजश्च किञ्चित् व्यतिरिक्तमस्ति विद्याकलास्ते तनवश्च सन्वाः हिरण्यगर्भोऽसि बृहत्पृष्ठः व्यक्तं विभो स्थूलमिदं शरीरं येनेन्द्रियप्राणमनोगुणांस्त्वं भुङ्क्षे स्थितो धामनि पारमेष्ठ्ये अव्यक्तात्मा पुरुषः पुराणः अनन्ताव्यक्तरूपेण येनेदमखिलं ततं चिदचित् शक्तियुक्ताय तस्मै भगवते नमः यदि दास्यसि अभिमतान् वरान्मे वरदोत्तम भूतेभ्यस्त्वद्विसृष्टेभ्यः मृत्युर्मा भून्मम प्रभो नान्तर्बहिः दिवानक्तम् अन्यस्मादपि चायुधैः न भूमौ नाम्बरे मृत्युः न नरैः न मृगैरपि व्यसुभिः वासुमद्भिर्वा सुरासुरमहोरगैः अप्रतिद्वन्द्वतां युद्धे एकपत्यं च देहिनां सर्वेषां लोकपालानां महिमानं यथात्मनः तपोयोगप्रभावाणां यन्नरिष्यति करीचित् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे சப்தமஸ்கந்தே திருத்தீயோத்தியாயः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே திருத்தீயோத்தியாயः. ஸ்ரீ நாரத உவாச்ச ஹிரண்யகசிபூராஜன் அஜேயம் அஜராமரம் ஆத்மானம் அப்ரதித்வந்த்வம் ஏகராஜம் யதித்சத சதேபே மந்தரத்ரோண்யாம் தம பரமதாருணம்
ऊर्ध्वबाहुर्नभो दृष्टिः पादाङ्गुष्ठाश्रितावनी जटादीदिति भीरेजे संवर्तार्कैवांशुभिः तस्मिन् तपस्तप्यमाने देवास्तानानि भेजिरे तस्य मूर्ध्नः समुद्भूतः स धूमोऽग्निस्तपोमयः तीर्यगूर्ध्वमधो लोकान् प्रातपत् विश्वगीरितः चुक्षुभुः नद्युदन्वन्तः सद्वीपाद्रीश्च चालभूः निपेतुः सग्रहास्ताराः जज्वलुश्च दिशो दश तेन तप्ता दिवं त्यक्त्वा ब्रह्मलोकं ययुस्सुराः धात्रे विज्ञापयामासुः देवदेव जगत्पते दैत्येन्द्र तपसा दप्ता दिवि स्थातुं न शक्नुमः तस्य चोपशमं भूमन् विधेहि यदि मन्यसे लोकान् यावन्नक्ष्यन्ति बलिहारास्तवा विभुः तस्यायं किल सङ्कल्पः चरतो दुश्चरं तपः श्रूयतां किन्न विदितः तवाथापि निवेदितं सृष्ट्वा चराचरमिदं तपोयोगसमाधिना अद्यास्ते सर्वधिष्ण्येभ्यः परमेष्ठी निजासनं तदहं वर्धमानेन तपोयोगसमाधिना कालात्मनोश्च नित्यत्वात् साधयिष्ये तथात्मनः अन्यथेदं विधास्येऽहम् अयथा पूर्वमोजसा किमन्यैः कालनिर्धूतैः कल्पान्ते वैष्णवादिभिः इति शुश्रुमनिर्बन्धं तपः परममास्थितः विदत् स्वानन्तरं युक्तं स्वयं त्रिभुवनेश्वर तवासनं द्विजगवां पारमेष्ठ्यं जगत्पते भवाय श्रेयसे भूत्यै क्षेमाय विजयाय च इति विज्ञापितो देवैः भगवान् आत्मभूर्नृप परितो भृगुदक्षाद्यैः एव दैत्येश्वराश्रमं न ददर्श प्रतिच्छन्नं वल्मीकतृणकीचकैः पिपीलिकाभिराचीर्णं मेहदत्वं मांसशोणितं तपन्तं तपसा लोकान् यथाभ्रापिहितं रविं विलक्ष्य विस्मितप्राह हसंस्तं हंसवाहनः श्रीब्रह्मोवाच उत्तिष्ठोत्तिष्ठ भद्रन्ते तपःसिद्धोऽसि काश्यप वरदोऽहमनुप्राप्तो व्रियताम् इप्सितो वरः अद्राक्षमहमेतन्ते हृत्सारं महदद्भुतं दंशभक्षितदेहस्य प्राणाख्यस्तिषु शेरते नैतत्पूर्वर्षयश्चक्रुः न करिष्यन्ति चापरे निरम्बुः धारयेत् प्राणान् को वै दिव्यसमाश्यतं व्यवसायेन तेनेन दुष्करेण मनस्विनां तपोनिष्ठेन भवता जितोऽहं दितिनन्दन ततस्त आशिषः सर्वा ददामि असुरपुङ्गव मर्तस्य ते हि अमर्तस्य दर्शनं नाफलं मम श्रीनारद उवाच इत्युक्त्वादिभवो देवो भक्षिताङ्गं पिपीलिकैः कमण्डलुजलेनौक्षत् दिव्येनामोघराधसा स तत्कीचकवल्मीकात् सह ओजो बलान्वितः सर्वावयवसम्पन्नः वज्रसंहननो युवा उत्थितस्तप्तहेमाभो विभावसुरिवैधसः स निरीक्ष्याम्बरे देवं हंसवाहमुपस्थितं ननाम शिरसा भूमौ तद्दर्शनमहोत्सवः उत्थाय प्राञ्जलिप्रह्व ईक्षमाणो दृशा विभुं हर्षाश्रुपुलकोद्भेदो गिरा गद्गदया गृणात् श्रीहिरण्यकशिपुरुवाच कल्पान्ते कालसृष्टेन योऽन्धेन तमसावृतम् अभिव्यनक् जगदिदं स्वयं ज्योतिस्वरोचिषा आत्मना त्रिवृता चेदं सृजति अवति लुम्पति रजःसत्त्वतमो धाम्ने पराय महते नमः नमः आद्याय बीजाय ज्ञानविज्ञानमूर्तये प्राणेन्द्रियमनोबुद्धि विकारैः व्यक्तिमीयुषे त्वमीशिषे जगतस्तस्थुषश्च प्राणेन मुख्येन पतिप्रजानां चित्तस्य चित्तैः मन इन्द्रियाणां
பதிர்மான் பூதகுணாசேஷः त्वं सप्ततन्तून् वितनोषि तन्वा त्रह्या चतुर्होत्रकविद्यया च त्वमेक आत्मात्मवताम् अनादिः अनन्तपारः कविरन्तरात्मा त्वमेव कालो अनिमिषो जनानाम् आयुर्लवादी अवयवैः क्षिणोषि कूटस्थात्मा परमेष्ट्यजो महान् त्वं जीवलोकस्य च जीव आत्मा त्वत्तः परं नापरम् अपि अनेजत् एजच्च किञ्चित् व्यतिरिक्तमस्ति विद्याः कलास्ते तनवश्च सर्वा हिरण्यगर्भोऽधि बृहत्त्रिपृष्ठः व्यक्तं विभो स्थूलमिदं शरीरं येनेन्द्रियप्राणमनोगुणांस्त्वं भुङ्क्षे स्थितो धामनि पारमेष्ठ्ये अव्यक्तात्मा पुरुषः पुराणः अनन्ताव्यक्तरूपेण येनेदम् अखिलं ततं चिदचित् शक्तियुक्ताय तस्मै भगवते नमः यदि दास्यसि अभिमतान् वरान् मे वरदोत्तम भूतेभ्यस्त्वद्विसृष्टेभ्यः मृत्युर्मा भून्मम प्रभो नान्तर्बहिः दिवानक्तम् अन्यस्मादपि चायुधैः न भूमौ नाम्बरे मृत्युः न नरैः न मृगैरपि व्यसुभिः वासुमद्भिर्वा सुरासुरमहोरगैः अप्रतिद्वन्द्वतां युद्धे एकपत्यं च देहिनां सर्वेषां लोकपालानां महिमानं यथात्मनः तपोयोगप्रभावाणां यन्नरिष्यति करिचित् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे तृतीयोऽध्यायः श्रीहरये नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். श्रीहरये नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.